தனி மனித ஒழுக்கம்ங்கிறதே சுத்தமாக இல்லையே. எத்தனை பெண்களோட அவன் நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் நானே ரிலீஸ் பண்ணேன். அதே நாளைக்கு அவனோட செக்ஸ் சாட்லாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணேன். இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிற லேடியை வந்து சாருங்கிறாங்க, ஆங்கருங்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளாரையே கிடக்குது. நாளைக்கு இது இல்லாமல் அவன் HIV பேஷண்ட்னு மெடிக்கல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணேன். ஊரையே வம்பளுக்கிறவன் நாளைக்கு அவனுக்கு அந்த வியாதி இல்லைன்னா இந்நேரம் என் மேலே கேஸ் போட்டிருக்க மாட்டானா? சவுக்கு மீடியாவில் ஒரு மைனர் பொண்ணு வேலை பார்க்குது. அந்த பொண்ணுக்கு வந்து கஞ்சா இன்ஃபியூஸ் பண்ணி அதை வந்து இவங்க ஒன்றா இருந்து அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் இல்லாமல் 3 ஒய்ஃபு, இவங்க 4வது. எல்லாமே இவருடைய நண்பர்களுடைய குடும்பத்தில் போய் புருஷனை தட்டி விட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்த கதை. இப்போ சவுக்கு மாலதியோட வீட்டுக்காரரும் லேடிஸ் தானே செக் பண்ணுறாங்க. நான் என்ன இப்போ நேற்றுக்கு தான் சமைஞ்ச புள்ள உன்னை நம்ம ரோட்டில் அவுத்து பார்த்து விட்டாங்க. எவ்வளோ சீன் போடுறாங்க பாருங்க. என்ன இப்போ பண்ணாங்க, எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவே எவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்தான் தெரியுமா? SC/ST ஆக்ட் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சவுக்கு சங்கரே எஸ்சி. அதாவது SC மேலே SC/ST ஆக்ட் போட முடியாது. ஒரு SC போர்வையை வச்சுக்கிட்டா வேற எந்த கம்யூனிட்டியும் நம்ம கிட்ட வந்து நம்ம ஜாதியை பற்றி பேசிட்டான். அவன் உண்மையான ஜாதியவே சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல கேட்டால் ஒரு இது சொல்கிறான். ஸோ அவன் இந்த மீடியா ப்ரொடெக்ஷனுக்காக அவன் வந்து தன்னை அப்படி இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறான். மேடம் அவங்களுக்கு தேவை அவன் அமைதியாக இருக்கணும். ஏன்னா எலெக்ஷன் நெருங்குறப்ப மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கான். அரசியல் என்ன வேணாலும் செய்யுமா, CM ஆளான்னு கேட்குறான். ஐயோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சில பைத்தியங்க இருக்குது. அதுங்கெல்லாம் நாளைக்கு இது மாதிரி இருந்தால் போவங்களா? மக்களோடைய மனசுக்குள்ளார உள்ளே போய் அப்படியே தனக்கு வேணையா கருத்தை உள்ளே திணிச்சு அவர் உங்கள் மைண்டை மாற்றி அப்படி அவர் நாளைக்கு தனக்கு நினச்சது அதை இலுமினாட்டி மாதிரி இவர் பண்ணிடுவாரான். வாயில தான் வருது. இதில் வேற ஒரு கம்யூனாட்டி நம்பிக்கிட்டு இவனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு கிடக்குறான். சவுக்கு சங்கர் இருக்காரு. தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. ஒரு பக்கம் வந்து காசு கொடுத்துருக்காங்க, அதனால பேசுறாரு. திடீர்னு என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இல்லை மேடம், அந்த பயந்தா ஜாமீன் கேன்சல் ஆயிரும். கண்டிப்பாக அதான். அவர் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அவர் வந்து யாருக்கும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு இணங்க மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஜட்ஜு. நீங்கள் அவர் சும்மா இந்த ஆன்லைன் கோர்ட் இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் போய் பாருங்களேன். அவர் கட்டு வாங்குறதே இப்படி வாங்குவார். என்ன வாங்குவார், அவன் மூச்சு உருக்கே பேசுவான், உடனே டக்குன்னு டிஸ்மிஸுங்குவார். அதாவது அவர் கிராண்ட் பண்ணுறதே ரொம்ப விரலுட்டு எண்ணிடலாம் நீங்கள். அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதை தான் ஓப்பனாக சொல்கிறாரு. பிளாக்மெயில் ஜட்ஜுகளை பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்காது. அது கரெக்டாக வெக்கேஷன் பெஞ்சில் போய் மாட்டிக்கிச்சு மேடம். அதனால் இந்த ஆளுக்கு பெயில் கிடச்சிருச்சு. இல்லைனா விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க போட்டு வச்சிருந்த FIRக்கெல்லாம் DMK அவங்க வந்து குண்டாஸ் போடலாம், குண்டாஸ்லாம் வேணாம், பட் எக்ஸ்டாஷன் பண்ணதுக்குன்னு வரிசையாக ஒரு வீடியோக்கு ஒரு கேஸுன்னு போட்டு வச்சுருந்ததுக்கெல்லாம் வெளில வந்திருக்க முடியாதுன்னு தான் போட்டாங்க. இப்போ திரும்பியும் நாளைக்கு இவர்கிட்ட போகிறப்ப இது கண்டிப்பாக ஆகிடும். பட் ஹெல்த் கண்டிஷன்ஸை சொல்லி தான் அவர் நாளைக்கு பெயில் வாங்கினது. இப்போ நீ ஹெல்த் கண்டிஷன் விட்டுவிட்டு வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தா இவர் டிஸ்மிஸ் பண்ணாலும் அப்படியே நம்ம கட்டிலேயே படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணுறாரு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான். டிஸ்மிஸ் பண்ணாலுமே நீ வீடியோ போடக்கூடாது. இப்போ இவ்வளோ நாள் போடாமல் இருக்கிறல்ல, அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. இல்லை, இந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரையுமே வந்து திட்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே சார். மேடம் அதுலேயே எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. பட் எனக்கு அது கிளியராக தெரியல. SC/ST ஆக்ட் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சவுக்கு சங்கரே எஸ்சி. அதாவது SC மேலே SC/ST ஆக்ட் போட முடியாது. இன்னொன்று, நான் வேற ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கூட கேட்டப்ப அவன் உண்மையான ஜாதியவே சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல கேட்டால் ஒரு இது சொல்கிறான். பட் அவன் SC இல்லை. அந்த ஒரு SC போர்வையை வச்சுக்கிட்டா வேற எந்த கம்யூனிட்டியும் நம்ம கிட்ட வந்து நம்ம ஜாதியை பற்றி பேசிட்டான். ஆக்சுவலாக நீங்கள் பெரும்பான்மை கம்யூனிட்டி தானே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதாவது இவங்க தான் மற்றவங்க மேலெலாம் கொடுப்பாங்க. SCயை போய் அவனாவது நாளைக்கு இவன் போய் நம்ம ஜாதியை திட்டான்னு போய் நிற்க முடியாதுல்ல. ஸோ அவன் இந்த மீடியா ப்ரொடெக்ஷனுக்காக அவன் வந்து தன்னை அப்படி இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறான். பட் அவன் ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறானா, அவன் உண்மையானது எதுன்னு காட்ட மாட்டேங்கிறானா. அதனால தான் வந்து அவன் இது பண்ணான் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு தொடர்ந்தோடனே அவருடைய இரத்த உறவு இல்லாமல் ஒரு உறவு இருக்குது, அதில் ரெட்பிக்ஸு, அதில் வீடியோ போட்டிருக்காங்க. அது எப்படி இவர் மேலே SC/ST எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா அது அப்ளிகபிள் ஆகாது. பட் நான் கேட்ட வரைக்கும் அவங்க சொல்கிறது இல்லை, அவன் அந்த ஆள் இல்லாமல் போய் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. அது இல்லைன்னாலுமே FIRல வந்து மாலதி பேர் இருக்குது. அதை தூக்குனா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாஃபுங்க இருக்கிறாங்க. மற்றும் சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய 10 பேரோ 15 பேரோன்னு போட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி SC/STல போட்டால் என்ன செய்வீங்க? இப்போ கேமரா பிடிக்க ஆள் கிடையாது.
இப்போ இந்த கம்பெனியில் நாளைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற பசங்க யாரும் இருப்பாங்களா? எப்போ வேணாலும் நம்மளே தூக்குவாங்க. எஸ்சி ஓகே. எஸ்டி ஆக்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் பெயில் கிடைக்காது. ஓகே. அதனால நாளைக்கு சவுக்குக்கு ஓகே. வேலை செய்யக்கூடியவர்கள் பயப்படுவார்கள்ல. அதனால அது மேடம் அவங்களுக்கு தேவை அவன் அமைதியா இருக்கணும். ஏன்னா எலெக்ஷன் நெருங்குறப்ப கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஆட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். ஓகே. ஏன்னா கவர்மெண்ட்டோடது ஃபுல்லா சப்ரஸ் ஆயிரும். போலீஸ் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேவரபிள் ஆயிரும். இவன் இஷ்டத்துக்கு டாப் டூம் தட் புட்டுன்னான்னா அதை அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அதாவது ஃபேக்டா பேசினா பரவாயில்ல. ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டாக்குமெண்ட்டா ப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படியா, எவிடென்ட்டா பேசியிருக்கா அப்படியானா கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸா இஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் ரிலேட்டட் டு நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஓகே. இந்த அரசியல் புரசெல்லாம் அங்கங்கே அந்த டீ கடை பெஞ்சு ம். இதில் இவன் இதை சொன்னால் அது இந்த ராங் கால் அப்படி இப்படின்னு ஏதோ சும்மா வரும்ல, அதை வச்சுலாம் வீடியோ ஓட்டுறாரு. ஏன்னா அந்த சோர்ஸ் இப்போ சுத்தமாக அவர் கட் ஆயிடுச்சு. ஓகே. சோர்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டார் போன தடவை ஜெயிலுக்கு போனப்ப. அதனால சொல்கிறவன் எல்லாம் பயப்படுறான். ஐயையோ இது எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. அதனால ம். பேப்பர் கட்டிங்ஸ் வச்சு யோசிக்கிறார். அப்படி தனக்கு வேணுங்கிற அஜெண்டாவை செயற்கையாக உருவாக்கி அது உண்மை போல பேசுகிறாரு. ஓகே. அது வந்து ரொம்ப நீங்கள் அது எதுக்கு சொல்கிறேன்னா எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் இல்லாத பொல்லாதெல்லாம் கொளுத்தி போட்டா அதுக்காக வந்து அவங்க கொஞ்சம் டிஎம்கே வந்து யோசிக்கிறாங்க. அதனால் அவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அது வந்து பத்திரிகையாளர் கணக்கில் வைக்கக்கூடாது. அது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர். அவன் ஓகே. மிரட்டி அடிவாங்க. திடீர்னு இப்போ மணல் குவாரியை பற்றி பேசுகிறதே இல்லை பார்த்தீங்களா ரொம்ப நாளா? ம். இப்போ மணல் எடுக்காமல் இருக்காங்களா? அவனுக்கு சில்லறை போட்டுட்டா கம்முன்னு இருப்பான். இல்லை இப்போ இல்லை அப்படின்னா உடனே திரும்பி அடிப்பான். மேடம் தனி மனித ஒழுக்கம்ங்கிறதே சுத்தமாக இல்லையே. எத்தனை பெண்களோட அவன் நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் நானே ரிலீஸ் பண்ணேன். அதே நாளைக்கு அவனோட செக்ஸ் சாட்லாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணேன். நாளைக்கு இது இல்லாமல் அவன் ஹெச்ஐவி பேஷண்ட்டுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணேன். ஊரையே வம்பளுக்கிறவன் நாளைக்கு அவனுக்கு அந்த வியாதி இல்லைன்னா இந்நேரம் என் மேலே கேஸ் போட்டிருக்க மாட்டானா? ஓகே. ஏன் போட மாட்டேங்கிற? இந்த வியாதி வந்து வேறு ஏதாவது டிரான்ஸ்மிட்டில் வருமா? ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தானே இது வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அப்போ உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஊரில் இருக்க மக்கள் எப்படி இருக்கிறான்னா புறணி தொடர்ந்து மன்னிக்கணும் சார். தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விஷயங்களை வந்து நம்ம வெளியிடுறதுன்றது சரியா சார்? ஆக்சுவலாக சட்டப்படி அதில் 2 விஷயம் மேடம். ஒன்று அஃபெக்டட் பர்சனோடைய டிசீஸ் டீட்டெயில்ஸை வெளியிடக்கூடாதுங்கிறது சட்டப்படி ஒன்று. எதுக்கு அப்படிங்கிறதுனா ஹெச்ஐவி பேஷண்ட்டுன்னு அவரை சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ மற்ற மக்கள்லாம் அவனை தவிர்ப்பான்ல. அப்போ வந்து அந்த மாதிரி தனிமைப்படுத்தப்படுவார் சொசைட்டியிலேருந்து. நீ அதனால் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல் 1. 2வது ரூல் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஃபேவர் ஒருவேளை அவன் அதை சொல்லாமல் அதை பரப்புகிறான், ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா மாதிரி அதை பரப்புகிறான் அப்படிங்கிறப்ப மக்களின் நலன் காத்து அதை வெளியில் சொல்லலாங்கிறது சட்டம். ஓகே. இப்போ இவன் வச்சிருக்கிற இந்த இல்லீகல் கான்டாக்ட் பிள்ளைங்களோ வேலைக்கு வர்றதுங்களை த்ரெட்டன் பண்ணி கையில் எடுக்கிறதோ, வீடியோ எடுத்து அதுங்களை த்ரெட்டன் பண்ணி அதுங்க கூட இருக்கிறதுங்க யாருக்காச்சும் உனக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அது அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுதா? அவனோட கன்ஃபெஷன்லேயே அந்த கேஸ்லாம் உள்ளே இருந்தப்பயே சொல்லியிருக்கேன் நான். அவன் மீடியாவில் சவுக்கு மீடியாவில் ஒரு மைனர் பொண்ணு வேலை பார்க்குது. ஓகே. அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கஞ்சா இன்ஃப்யூஸ் பண்ணி அதை வந்து இவங்க ஒன்றா இருந்து அதை வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு நாளைக்கு வந்து இதாகும்ல, டிரான்சிட் ஆகும்ல. அது எவனையோ அது என்னன்னே சொல்லாமல் இயற்கையாக வீட்டிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. திரும்பி போய் மேரேஜ் பண்ணுறப்ப அவனுக்கு பரவமா பரவாதான்? இதுதான் மேட்ரு. இதுக்கு தான் சொல்கிறது. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமேல ஒரு வேளை இவன் மிரட்டினாலும் இல்லை இணங்கி மேடம் சில பேர் விரும்பியே போவாளுங்க. மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கான், அரசியல் என்ன வேணாலும் செய்யுமா, சிஎம்ஏ ஆளான்னு கேட்குறான். ஐயோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சில பைத்தியங்க இருக்குது. அதுங்கெல்லாம் நாளைக்கு இது மாதிரி இருந்தால் போவங்களா? அவங்களோட அவேர்னஸ்க்காக தான் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணதே தவிர நாட்டு பர்சனலி டேமேஜ். நான் கேட்குறது ஊர் நியாயத்தை பேசக்கூடிய நீ ஒழுக்கமாக இருக்கிறியா? வெளியில் இதை நீ எங்கேயாவது நீ ஆமாம் ஏமா இல்லைன்னா நீ கேஸ் போட வேண்டியது தானே? ம். ஏன் போட மாட்டேங்கிற? நான் அதையும் சொன்னேன். ஓப்பனாக நாளைக்கு மீடியா முன்னாடி பெட்டு அவரை நாளைக்கு வெளிப்படையாக வர சொல்லுங்கள். நானும் வரேன். கேமரா எடுத்துகிட்டு வாங்க. அவருக்கு தெரிஞ்ச லேப்லேயே அவருக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லே பிளட்டு தர சொல்லுங்கள். டெஸ்ட் பண்ணுவோன்னு வரமாட்டேங்க. நான் தான் சொல்கிறேன். ஊரில் இந்த கிராமத்துலலாம் ஊர் புறணி பேசுவான். எல்லார் வீட்லையும் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அவன் வீட்டை பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஒழுக்கங்கட்டவன் தான் ஊர் புறணி பேசுவான். அது மாதிரி இவன் பேசுகிறான். பட் மக்கள் இவனை பொறுத்த வரைக்கும் அவன் பேசுறது பொய்ன்னு தெரியுது. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க, சார் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் ஈவினிங்கு சாப்பிட்றப்ப அப்படியே சவுக்கு சங்கர் வீடியோ போட்டு விட்டேன். அது பாட்டுக்கு 1 மணி நேரம் ஓடிச்சு. நான் பாட்டு கதை கட்டுக்கிட்டே சாப்பிட்டேங்கிறான். ஓகே. அவன் கதைன்னு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிளுகிளுப்பு. இந்த ஏதோ ஒரு யாராவது ஏதாவது புரளி பேசுவானா, ஏதோ நம்ம பொழுது போதா கேட்போமான்னு நினைக்கிற மாதிரி ஆட்கள் இவனோட பேச்சை நாளைக்கு என்டர்டெயின் பண்ணுறாங்க. இவனுக்கு என்ன நினச்சிக்கிறான், அந்த 5 லட்சம் வியூஸ் போகுது, 10 லட்சம் வியூஸ் போகுது, நான் பேசினா தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில்
அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்றும் இல்லாத எடப்பாடியை தலைவராக்க முடியும். இதே எடப்பாடி இப்படி தான் சவுக்கு சங்கரை நம்பியிருந்தார். 2024 எம்பி எலெக்ஷனில் எத்தனை சீட்டு ஜெயிக்கும்னாரு ஏடிஎம்கே? 25+ன்னாரு. என்ன நடந்துச்சு? இவர் பேச்ச நம்மனா அவன் நல்லா எலெக்ஷனு புதுசு புதுசாக வீடு வாங்கிக்கிட்டு புதுசு புதுசாக கட்டிக்கிட்டு தான் இருக்கான். மேடம் கூட நீங்களே சொல்லுங்கள். இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிற லேடியை வந்து சாருங்கிறாங்க, ஆங்கருங்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளாரையே கிடக்குது. போகிற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. நான் அதான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்டே சொன்னேன். என்னண்ணே ஏண்ணே அப்படின்னா, தம்பி அவளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உடச்சிட்டு போகிறான், உள்ளே இருக்கிறான். என்கொயரி கூப்பிட்டு வந்து கேட்டால் அவள் ஹவுஸ் ஓனருங்கிறா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹவுஸ் ஓனருக்கு தமிழில் என்ன? வீட்டுக்காரம்மா. அவன் கரெக்டாக தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கான். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பண்ணிட்டு போட்டு மேடம், யாரும் வேணான்னு சொல்ல. லீகல் ஒய்ஃபு புள்ள இருக்குது. அவங்க வந்து செட்டில்மெண்ட் கேட்குறாங்க. செட்டில்மெண்ட் இந்த சென்ஸ் மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அந்த பிள்ளைக்கு. எவ்வளோ கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? மாதம் 5000 ரூபா. தரமாட்டேங்கிறாரு சவுக்கு. நாளைக்கு வந்து என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு நாளைக்கு ஃபைல் பண்ணுறாரு கோர்ட்டில். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் இல்லாமல் 3 ஒய்ஃபு, இவங்க 4வது. எல்லாமே இவருடைய நண்பர்களுடைய குடும்பத்தில் போய் புருஷனை தட்டி விட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்த கதை. இப்போ சவுக்கு மாலதியோட வீட்டுக்காரரும் நாளைக்கு ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கே கூட டக்குன்னு நான் பேர் சொன்னால் தெரியும், அந்த மாதிரி ஒரு ஆள். அங்கேருந்து வந்துட்டு திரும்பி நாளைக்கு எதுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நியூஸ் சென்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலு. நான் தான் ஃபஸ்ட்டு இந்த மாலதிக்கிட்ட பேட்டி கொடுக்க ஆரம்பித்தது. அதே சேனலில் சவுக்கு பேட்டி கொடுப்பா. அப்படி அங்கே லிங்க் ஆணுச்சு. இப்போ அது கடைசியாக டைவர்ஸ் ஆகி இந்த பிரச்சனையாகி சொந்த பையனை அவர் வந்து இது ஒழுக்கம் சரியில்லை, இது எக்கடகட்டு போட்டோம். இந்த பிஎஸ்பி ஆனந்தன் பற்றி கேட்டிங்களா, அந்த கேள்விக்கு தான் வரேன். அவர் வந்து அந்த பையனை என்கிட்ட கொடுத்துருட்டோம், பையன் வாழ்க்கையும் கெடுத்துருவான் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறப்ப எவ்வளோ பணம் தராருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி பிஎஸ்பி ஆனந்தோட வக்கீல் யார் தெரியுமா? இவர் ஆனந்த் மாலதியோட வக்கீல் தான் பிஎஸ்பி ஆனந்த். அப்போ வந்து உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கார் வேற ஒரு வக்கீல் வச்சு பிஎஸ்பி ஆனந்த ஆஃபீஸில் டீல் பேசி 30 லட்சம் ரூபா பணம் கேட்டு, எதுக்கு? சொந்த பிள்ளைய புருஷங்கிட்ட விற்கிறதுக்கு. உத்தம புத்தி. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஊர் பஞ்சாயத்து பேசுது கேட்குறப்ப நமக்கே எரிச்ச வருதா இல்லையா? பையனை கொண்டாந்து கொடுத்துவிட்டு இங்கே வந்து இவங்க கூட சார், ஆமாம் சார், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு. அதாவது இதை பையனை விற்றாங்கன்னா சவுக்கு சங்கர் அம்மா வீட்டில் முளைக்கட்டும் அம்மா போவோம் அழுதாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்குது மேடம்? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. எவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்கங்கிறது. வீட்டை கதவை உடச்சிக்கிட்டு வரீங்க, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு திமுருக்குன்னு உட்காந்துருக்குற. வரான் போலீஸு, வக்கீல் வரட்டும்னு சொன்ன வரைக்கும் ஓகே. மீடியா வந்துருச்சு, என்னன்னு கூப்பிட்டு கேட்டு சம்மன் கொடுக்க வந்திருக்கோம், அரெஸ்ட்டு சார் அப்படின்னா அப்படியே வா போகலாம் அப்படின்னு ஃபேஸ் பண்ணோம். வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு உடைக்க விட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நாளைக்கு அவங்க அம்மா வந்து புடவையெல்லாம் அவுத்து பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ? அதாவது பொருட்களில் அவன் வந்து ஃபோன் எங்கேருந்து தேடுறான், அதை வந்து அவங்க எடுப்பாங்க. கான்வர்சேஷன் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான்னு எதுவும் மிரட்டினியா அந்த அக்யூஸ்ட் கிட்ட இருக்கா? அந்த கபோர்டில் உடைக்கிற பணங்கள் எல்லாமே வீடியோவில் காட்டுறான். ஏன்னா அவன் சில பேருக்கு சீரியல் நம்பர் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். அந்த சீரியல் நம்பரோட உன் பணம் கைக்கு எடுக்கிறது சிங்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக எடுக்கிறாங்க. அம்மா ஏர்போர்ட்டுக்கு போகிறான் மேடம், அங்கேயே சில சமயங்களில் செக் பண்ணுறப்ப ஏதாவது கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. லேடிஸுங்களா? லேடிஸ் தானே செக் பண்ணுறாங்க. நான் என்ன இப்போ நேற்றுக்கு தான் சமைஞ்ச புள்ள உன்னை நம்ம ரோட்டில் அவுத்து பார்த்துட்டாங்க. எவ்வளோ சீன் போடுறாங்க பாருங்கள். என்ன இப்போ பண்ணாங்க? எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மாவையே எவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்தான் தெரியுமா? உச்சநீதிமன்றத்து வரைக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போச்சு தெரியுமா? உங்கள் அம்மா ஒரு தடவை போய் ஃபைல் பண்ணாங்கல்ல, அப்போ இவங்க அம்மா போட்டு அதனால தான் இவன் வெளில வந்தான். அதுலேருந்து தான் இவங்க அம்மா ஃப்ரேமில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அம்மாவே ஒரு கண்டுக்காமல் சோறு போடாமல் தான் வச்சுருந்தாரு. மேடம் எப்படி நான் அடுத்தது சம்பளம் போட போகிறேன்? கேமராவை தூக்கிட்டு போயிட்டாங்க, லேப்டாப் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இன்றைக்கி 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறாங்கிறான். வேடிக்கை பார்க்குது மக்கள். நாளைக்கு அவன் ஊரில் பேசுகிற மற்றவங்க மேடம் அதிகாரி என்ன யாரை பேசாமல் நீதிபதிகள் அங்கே இருக்கிற ஓஏக்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற எல்லா லேடி கான்ஸ்டபிள்ஸு, போலீஸ், எல்லா சப்பார்டினேட்ஸும் நாளைக்கு தவறான முறையில் தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. மேல் அதிகாரிகள் யூஸ் பண்ணுறாங்க, இணங்கி போகிறாங்கன்னு பேசுகிறான். அதுக்கு தானே அவன் மேலே வரிசையாக கேஸ் விழுந்துச்சு. நீதிபதிகளை பேசுகிற, தமிழ்நாடு போலீஸை பேசுகிற, நாளைக்கு இதே முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கிறவங்கலாம் குற்றப்பின்னணி இருந்தாலும் அந்த சமூகத்திலே இருப்பாங்கிற. நீ ஒரு மாஸ் ஆஃப் மேட்டரா, ஆனால் உன்னால் நினச்சா நீ நாளைக்கு பெருசாக டேமேஜ் பண்ண முடியும்னு நான் தான் சொல்கிறேன்ல. கஞ்சா பழக்கம் இருக்குது, நான் அந்த ஃபோட்டோஸும் ரிலீஸ் பண்ணேன்.
நீ எல்லாம் ட்ரக்ஸில் இருக்கிற, ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் இருக்கிற. நாளைக்கு எந்த ஒரு வகையிலையாச்சும் இவனுக்கு இது கரெக்டு சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கானா இல்லை. ஆனால் நீ ஊரில் இருக்கிற அவ்வளோ புலன விழா பெரிய ரமணா படம் விஜயகாந்த் மாதிரி நான் எல்லா ஆஃபீஸ்லேயும் ஆள் வச்சுருக்கிறேன், நாளைக்கு எல்லா இடத்துலையும் நான் ஆள் வச்சுருக்கிறேன்னு பிட்ட போடுற மாதிரி போடுற. ஆனால் அதை நாளைக்கு வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு அதான் உண்மையாக நம்புகிறோம். இவர் வந்து மக்களோடைய மனசுக்குள்ளார உள்ளே போய் அப்படியே தனக்கு வேணைய கருத்தை உள்ளே திணிச்சு அவர் உங்கள் மைண்டை மாற்றி அப்படி அவர் நாளைக்கு தனக்கு நினச்சது அதை இலுமினாட்டி மாதிரி இவர் பண்ணிடுவாராம். இதை வாயில தான் வருது. இதில் வேற ஒரு கம்முனாட்டி நம்பிக்கிட்டு இவனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு கிடக்குறான். பணம் தீனி போடுறதுனால தான் மேடம் இவன் அவ்வளோ பேசுகிறான். போடாமல் இருந்தால் இவன் எப்படி பண்ணுவான்? பிரசாந்த் கிஷோரை நம்பலாம், சுனில் கனுகோலை நம்பலாம், சவுக்கு சங்கர் ஒருத்தன் நம்புறான்னா அவனோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும், அவன் திறமை எந்த அளவுக்கு இருக்கும்னு பணம் கொட்டி கொடுக்குறாங்க. 4 கார் முதல்ல வச்சுருந்தான், ஃபர்ஸ்ட் அரெஸ்ட்லேயே ஃப்ரீஸு, இப்போ திரும்பி 3 கார் வச்சுருந்தான், திரும்பி அரெஸ்ட்டு ஃப்ரீஸு, மறுபடியும் இப்போ 2 கார் வாங்கியிருக்கான். எவ்வளோ ஃபண்டு இறங்குது தெரியுதா அவங்களுக்கு? கோடி கோடியாக கொடுக்குறாங்க அவனுக்கு. என்னன்னா அவரை நம்ப வைக்கிறான். 4 மேடைகளில் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் பேரை சொல்லி அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணுறாரு. கடைசியாக பொதுக்குழுவில் கூட சொல்கிறாரு, எந்த பத்திரிகைகளும் உண்மையிலே பேசவில்லை தமிழ்நாட்டில், ஏன் அப்படி எதுவும் பேசினா சவுக்கு சங்கர் மாதிரி உங்கள் வீட்டில் மழை தள்ளி கொட்டிடுவாங்கண்ணா அப்படின்னா. அப்போ சவுக்கு சங்கர் உண்மையாக பேசுகிறாரு, மலம் கொட்டுறாங்க, நீங்களாம் பேசுனா என்ன அப்படின்னு கேட்குறாருன்னா எங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. அவர் மனசில் அதான் சொல்கிறேன்ல, எடப்பாடி மனசுக்குள்ளார அவன் போய் அவனை பெரிய அரசியல் பத்திரிகையாளர்னு நம்ப வச்சுட்டான். அதை அந்த ஆள் நம்புறாரு. எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் அவர் வந்து உங்களோட தகுதியை கெடுத்துக்காதீங்கன்னு பல பேர் அவரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் அதை பேசுறது அப்படின்னா, கொஞ்சமாச்சும் இதை பார்க்குற ஒரு 4 பேராச்சு அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான். அதாவது நீங்கள் அது பொய்ன்னு தெரிஞ்சு பாருங்க, நான் வேணான்னு சொல்ல. பட் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை இது வந்து நீங்கள் ரொம்ப பூஸ்ட் பண்ணி இதை நீங்கள் கொடுக்குறப்ப தப்பான ஆட்கள் நாளைக்கு இந்த மாதிரியான சமூகத்தில் வளர்வது இது நலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் திமுகலேயே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிலாம் நான் சில அதிகாரிகள்கிட்டே சொல்லியிருக்கேன், தயவு செய்து செஞ்சா முழுசா செய்யுங்க. சும்மா அரெஸ்ட் பண்றீங்க, வெளில விடுறீங்க, அவனுக்கு 2 லட்சம் போயிட்டு இருந்த வீடியோ 3 லட்சம் போகுது, திரும்பி போறான், திரும்பி வரான், திரும்பி 5 லட்சம் போகுது. நீங்க அவனை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒண்ணு அச்சா ஜெயலலிதா மாதிரி ஒரே அடியா முடிங்க, இல்லைன்னா தொடாதீங்க, சும்மா வச்சு விடுங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வேல்முருகன் அவர்கள் மூலம் கண்டிப்பாக வந்து இவருக்கு திரும்பி ஜாமீன் ரத்து செய்யப்படும், இவர் கைது செய்யப்படுவார். அந்த நிலையெல்லாம் அதனால தான் பயந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டாரு. எவ்வளோ நாள் படுத்தாலும் சரி, ஜாமீன் ரத்தாயிருச்சுன்னா நீ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆஸ்பத்திரியிலே தான் இருக்கணும். சூப்பர் சார். என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் திருச்சி சூர்யா அவர்கள் வந்து முன்னதாக பாஜகவில் இருந்தாங்க. அடுத்து எந்த கட்சிக்கு போகிறாங்க? 2026 தேர்தலில் வந்து உங்களை களத்தில் பார்க்க முடியும்? 24 26 இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா 26லலாம் நான் எந்த கட்சியும் போகிறதா இல்லை. போவேன் கண்டிப்பாக, அரசியல் கட்சிகளுக்குள்ளார நுழையலாம்னா. மேடம் இந்த குழப்பம் நடக்குது பார்த்தீங்களா? கிட்டுக்குன்னு எங்கேருந்து இவன் முடிக்காது இங்கே வராங்கிறான், அங்கேருந்து இவன் போகிறாங்கிறான். இந்த இடத்துக்குள்ளார இந்த கலங்கல் நீருக்குள்ளார உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இதில் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோ இன்னைக்கு எனக்கு தனித்துவமாக இருக்கிறது கூட அழிஞ்சு போயிடும். இப்போ நான் எங்கேயாவது போய் இப்போ ஒரு டிடிவி லீடராக சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி டிடிவியை நம்பி எடப்பாடியை கழுவி ஊற்றிட்டு திடீர்னு நான் போய் ஒரு பப்ளிக் மீடியாவில் பேசுகிறப்ப நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். நீ தானடா இப்போ டிடிவியை திட்ட வேண்டிய அவ்வளோ பேர் எதிர்த்தாப்புல நின்றுட்டு என்ன பேசுவோம், அவன் தலைவன் என்ன நல்லா பேசலாங்குவான். என்னால் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. நான் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளார கட்டுப்படுறப்ப என்னால் அந்த ஃப்ரீ ரேடாரில் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 26ல் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நல்ல அரசியல் கட்சியில் கண்டிப்பாக பயணிப்பேன். நானுமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஆதரிக்க கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.